நண்பர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம பார்த்துருக்கிற காட்சியெல்லாம் கோவை கணபதி கேஆர்ஜி நகர், அதே மாதிரி மணிகாரம்பாளையம், அஞ்சுகம் நகர் ஆகிய பகுதியில் தாங்க நம்ம குடிக்கிற தண்ணி எப்படி வேஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்க. ஏன்னா கோயம்புத்தூருக்கு 10 நாளைக்கு ஒரு டைம், 5 நாளைக்கு ஒரு டைம் தான் தண்ணி வந்துட்டு இருக்குது. இந்த நிலையில வர்ற தண்ணியும் இது மாதிரி பாதாள சாக்கடை திட்டங்களால பைப்பு உடஞ்சு அங்கங்க தண்ணி வெளியே போயிட்டு இருக்குது. இதனால குடிக்கிற தண்ணியில கிருமிகள் வரக்கூடிய அபாயம் இருக்குது. எனவே மாநகராட்சி நிர்வாகம் அதே மாதிரி இந்த குடிநீரை இப்போ கோவை மக்களுக்கு கொடுத்துருக்க சூயஸ் நிறுவனம் இது மாதிரி பாதுகாப்பாக கொடுக்கணும், இது மாதிரி பைப்புக்கு உடையாம வேலைகளை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் வேண்டுகோள் விடுக்கிறாங்க. பார்க்கலாம் மாநகராட்சி எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்ட்டு. ஏன்னா குடிநீருங்கிறதுக்கு நம்மளுக்கு உயிர் நீர், அது இப்படி வேஸ்ட் ஆகிறத பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. பாவம் எவ்வளவோ பேர் தண்ணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அந்த ஒவ்வொரு ஏரியா போய் பார்த்தா தான் தெரியும் மக்கள் தண்ணிக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கன்னு. பார்க்கலாம் மாநகராட்சி துரித நடவடிக்கை எடுத்து இதுக்கு என்ன தீர்வு காண போறாங்கன்னு. நன்றி நண்பர்களே.